ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين وقال تعالى أيضا قل إن ربي يبسط الرزق لمن يشاء ويقدر ولكن أكثر الناس لا يعلمون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم بورك لأمتي في بكورها رواه الطبراني في المعجم الأوسط أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தீ அல்லாஹ் அத்தீ ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை அடையக்கூடிய, அவனை நெருங்கக்கூடிய, அவனுடைய மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, மேலான சிறப்பான ஒரு மாதத்தில் இருக்கிறோம், முஹர்ரம் மாதம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான இந்த மாதத்துக்குரிய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் இவ்வுலக வாழ்வில் வித்தியாசப்பட்டவர்களாக துனியாவுடைய அமைப்புல ஏற்றத்தால் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான், வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாம் உண்ணக்கூடிய எம்முடைய உணவு, எம்முடைய வாழ்வாதாரம் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய ஒரு விடயம்தான். சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும்,
வாழ்வாரத்தில் பரக்கத் தேவை, செழிப்புண்டாக வேண்டும், எல்லாரும் விரும்புவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லும்போது, وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُسْتَوْدَاهَا كُلٌّ فِي كِتَابٍ مُبِينٍ. இந்த பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனங்களுக்கு, ஜீவராசிகளுக்கு, அனைத்து ஜீவராசிகளுடைய ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா அவன் கைவசம் பொறுப்பெடுத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்துல பொறுப்பா இருக்குது. சகல மனிதர்களுடைய, மிருக வர்க்கங்களா இருக்கலாம், ஜின் வர்க்கங்களா இருக்கலாம், மனித வர்க்கங்களா இருக்கலாம், பறவையினங்களா இருக்கலாம், அனைத்துடைய ரிஸ்குடைய பொறுப்பையும் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா தான் ரிஸ்க் அளிக்கிறான். எனவே இவைகள் படைக்கப்பட்ட இந்த ஜீவராசிகள், இவைகள் எங்க வாழுகின்றன, எங்க மரணிக்கின்றன, இவைகள் எங்க ஒதுங்குகின்றன, அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா இவைகள் அனைத்தையும் அவனுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், அவனுடைய விதியில, அவனுடைய கலா கதர்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய விதியில, அல்லாஹ்வுடைய கலா கதர்ல அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதர் தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது, சிசுவில் இருக்கும்போது, கற்பத்தில் இருக்கும்போது, ஃபயுர்ஸலு இலைஹில் மலக், அல்லாஹ் தஆலா ஒரு வானவர் அந்த கற்ப பைக்காக வேண்டி, அந்த சிசுவுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அனுப்பிவிடுகின்றான். தாயிட வயிற்றில் மனிதன் இருக்கும்போது ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புகின்றான். ஃபயுமரு இலைஹி, 4 விஷயங்கள் அந்த மனிதனுடைய விடயத்தில் முடிவு செய்யப்படுகின்றன. அந்த வானவர்களுக்கு 4 விடயங்களை எழுதும்படி ஏவப்படுகின்றன. முதலாவது பிகப்பி ரிஸ்கிஹி, ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை எழுதும்படி தாயிலே வயிற்றில் வைத்து அல்லாஹ் முடிவு செய்கின்றான். அங்க எழுதப்படுகின்றன. அவருடைய சால தேவைகளும் அங்க எழுதப்படுகின்றன. அமலிஹி, எவ்வளவு காலம் உலகத்தில் இவர் வாழ்வார், எவ்வளவு காலம் உலகத்தில் ஹயாத்தோடு இருப்பார். கண்ணியமானவர்களே, அந்த ஹயாத்தோடு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் எவ்வளவு அமல் செய்வார், அவருடைய அமலும் எழுதப்படுகின்றன. அவளுடைய வாழ்நாள் எழுதப்படுகின்றன, முடிவு செய்யப்படுகின்றன. சகீஉன் அவ் சயீதுன், அவர் ஒரு மூதேவியா அல்லது ஸ்ரீதேவியா, அவர் ஒரு பார்க்கியசாலி உள்ளவரா அல்லது பார்க்கியமற்றவரா என்றதும் தாயுடைய வயிற்றில் வைத்து முடிவு செய்யப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரிஸ்கை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் தஆலா உலகத்துடைய அமைப்பில் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது, குல் இன்ன ரப்பி யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், நபியே நீங்க சொல்லுங்க, நிச்சயமா என்னுடைய ரப்பு அவன் நாடியவர்களுக்கு
அல்லாஹ் நாடிய அடியார்களுக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணமாக கொடுக்கிறான். வயக்திரு, இன்னும் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நிமித்தா கொடுக்கிறான். வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன், இருந்த போதிலும் அதிகமான மனிதர்கள் இதை அறியாதவர்களா விளங்காதவர்களா இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, وَلَوْ بَسَطَ اللَّهُ رِزْقَ لِعِبَادِهِ لَبَغَوْا فِي الْأَرْضِ وَلَكِنْ يُنَزِّلُ بِقَدْرٍ مَا يَشَاءُ إِنَّهُ بِعِبَادِهِ خَبِيرٌ بَصِيرٌ. அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு விஸ்தீர்ணமா ரிஸ்கை கொடுத்தால் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை வைத்து பூமியில் அநியாயம் செய்வார்கள், அட்டூழியம் செய்வார்கள். இருந்த போதிலும் அல்லாஹ் நிமித்தா வானத்தில் இருந்து அவருக்குரிய ரிஸ்கை இறக்கி வைக்கின்றான். அடியார்கள் செய்யக்கூடிய சால விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடிய இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றான். மனிதர்கள் செய்யக்கூடிய சால விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியனா பார்க்கக்கூடியனா இருக்கிறான். அல்லாஹ்க்கு எதுவும் மறைவில் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃபஸ்ஸிரூன்கள், இந்த ஆயத்துக்கு இமாமார்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் وَلَوْ آتَاهُمْ فَوْقَ حَاجَةٍ مِنَ الرِّزْقِ لَحَمَلَهُمْ ذَلِكَ عَلَى الْبَغْيِ وَالطُّغْيَانِ فَبَغَى النَّاسُ. குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிஸ்குக்கு மேலதிகமாக, அந்த நிமிடத்துக்கு மேலதிகமாக கொடுத்து விட்டால் அந்த வாழ்வாதாரம், அந்த பொருளாதாரம் அவர்கள் அட்டூழியத்திலேயும் அநியாயத்திலேயும் தூண்டிவிடும் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறிவிடுவார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா ரிஸ்குடைய விடயத்தில் உலகத்துல மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா யாருக்கு எப்படி கொடுக்கணும் என்றதை அல்லாஹ் தஆலா அதை முடிவு செய்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல எல்லோரையும் தனவந்தர்களா மாற்றிவிட்டால், உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், உலகம் இயங்க மாட்டாது. உலகத்துல மனிதர்கள் அல்லாஹ் ஏற்றத்தால் உள்ளவர்களாக சிலரை காண சிலர்களை அந்தஸ்துல உயர்வாக, பட்டத்துல பதவியில பணத்துல உயர்ந்தவர்களாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். சிலர்களை ஏழைகளாக, சிலர்களை படிப்பற்றவர்களாக, படிப்பில்லாதவர்களாக, பாமரர்களாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால எம்முடைய வாழ்வாதாரத்துல பரக்கத், செழிப்பு, நிம்மதி, சந்தோஷம் தேவையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்குரிய இபாதத்துகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது விடயம், பூரிக லி உம்மதி ஃபி புகூரிஹா. தபரானில் வரக்கூடிய ரிவாயத், இந்த உம்மத்துடைய அதிகாலையில பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிகாலை பொழுது பரக்கத்துக்குரிய நேரம். கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷாக்கு பின்னால 3 சாரார்களுக்கு அனுமதி பேச. கண்ணியமானவர்களே, அடுத்தவர்கள் அவர்கள் நேர காலத்தோடு உறங்கிவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, இல்முடைய முதாக்கலாவா இருந்தால், மார்க்கத்தை படிக்கிறதா இருந்தால், இஷாக்கு பின்னால்
அந்த இல்முடைய விஷயங்களை பேச, கதைக்க, முதாக்கர செய்ய அனுமதி இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு விருந்தாளி வந்து விட்டால் அவளை உபசரிக்க மார்க்கம் அந்த இடத்துல அனுமதி தருகின்றது. அவரோட பேசலாம், கதைக்கலாம் அவருடைய விடயத்தில். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக கணவன் மனைவி இவர்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக வேண்டி அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் இரவில் நீ தாமதித்து அனாவசியமான விடயங்களை ஈடுபட்டு வெறுமனே நீண்ட நேரம் பயனில்லாத பேச்சுக்களில் ஈடுபடுவதன் மூலமாக, மாற்றமான செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக தாமதித்து உறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுபஹ் தொழுகை இல்லாம போது அதிகாலை பொழுதில் எழும்ப முடியாமல் இருக்கின்றது. காரணம், இரவுல நேரத்தோடு தூங்கவில்லை. அரட்டை அடித்துவிட்டு நீண்ட நேரமாக அரட்டை அடித்துவிட்டு வீணான விடயங்கள்ல பேச்சுக்கல்ல நேரத்தை கழித்துவிட்டு தூங்கச் சென்றால் சுபஹுடைய தொழுகை கலாவாய் விடுகின்றன. அதிகாலை பொழுதில் ஃபஜ்ருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுக நமக்கு சிரமமா மாறிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இந்த உம்மத்துடைய அதிகாலையில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு சஹாபாக்களை கூட்டமா அனுப்பக்கூடிய நேரத்தில் அதிகாலையை தெரிவு செய்வார்கள், அதிகாலையில் அனுப்புவார்கள். ஏன்? அதிகாலை பொழுது பரக்கத்துக்குரியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதொரு விடயம். அடுத்ததாக நாம் எம்முடைய பிசினஸ், எம்முடைய தொழில அதிகாலையில் ஆரம்பிக்க வேண்டும். மார்க்கம் இதைத்தான் நமக்கு சொல்லித் தருகின்றது. நல்ல விடயங்களை அதிகாலை பொழுதில் ஆரம்பிக்கும் போது அதுல பரக்கத் இருக்கின்றன, ரிஸ்க்ல பரக்கத் இருக்கின்றன, வாழ்வாதாரத்துல பரக்கத் இருக்கின்றன, தொழில பரக்கத் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்னார்கள், தக்வல்லாஹி வ தவக்குல் அலைஹி, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். எது ஹலால் என்று சொல்லப்பட்டு இருக்குதோ ஹலாலை எடுத்து நடக்க வேண்டும், ஹராத்தை தவிர்த்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் எல்லா நேரத்திலையும் சதாவும் எங்களுடைய வாழ்நாளில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا, அல்லாஹ் தஆலாவை யார் பயப்படுவாரோ, யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய நெருக்கடியை விட்டும் வெளியேறக்கூடிய தலத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான். வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது. பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை விட்டு வெளியேறக்கூடிய தலத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கின்றான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர் அறியாத நினையாத புறத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய ரிஸ்க்ல பரக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். நினையாத புறத்தில் அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு சேர்ப்பான். நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். அது மாத்திரமல்ல, وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, யாரு அல்லாஹ் மீது தன்னுடைய சகல காரியங்களையும் பரம் சாட்டி முழுமையாக பொறுப்பு சாட்டுவாரோ, அல்லாஹ்வை நம்புவார்களோ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அவருக்கு போதுமானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவக்குள் இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு சோதனை வரும்போது அல்லது ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது ஒரு நோய் வரும்போது நாம் முதலாவது நாட வேண்டும் அல்லாஹ்வைத்தான், மக்லூக்கை அல்ல. காலிக்கை, நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 ரகாத் தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய இடத்துல துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதனா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். கிராமவாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய ஏவல்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கூடியவர்களா இருந்தால், ஹராத்தை தவிர்ந்து ஹலாலான விடயங்களை அல்லாஹ்வுடைய ஏவல்களை வாழ்க்கையில் எடுத்தோம், அல்லாஹ்வுடைய விளக்குகளை சம்பூர்ணமா வாழ்க்கையில விலை நடக்கக்கூடியவர்களா இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது வானங்களுடைய பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எங்களிடத்துல அல்லாஹ்வுடைய பயம் தக்வா இருக்க வேண்டும். எங்கிருந்தாலும், எந்த நேரத்தில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு இருந்தா மனிதர்கள் பாவம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மிஹ்ராபில் இருக்கிறாங்க, ஒரு அறைக்குள்ள இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போனாங்க கிட்ட. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விதவிதமான கனிவர்க்கங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த கனிவர்க்கத்தை பார்க்கும் போது அது அந்த சீசனுக்குரிய கனிவர்க்கங்களா இருக்கவில்லை. அந்த கனிவர்க்கம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பழம், அந்த பழங்கள் அந்த காலத்துல காய்க்கக்கூடிய சீசனா இருக்கவில்லை. அன்னா லகிஹாதா, ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இந்த பழங்கள், இந்த கனிகள் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? சீசன் இல்லையே, இந்த கனிக்குரிய சீசன் அல்லையே, இந்த கனி உங்களுக்கு எங்கால கிடைத்தது? சொன்னார்கள், இந்த பழங்கள் காலமின் இந்தில்லா, காலத் மின் இந்தில்லா சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய புறத்தினால கிடைத்த கனிவர்க்கங்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல அல்லாஹ்வுடைய தவக்குலும் தக்வாவும் இருந்தது. அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ரிஸ்க்ல பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் அல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜா வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் வாழ்நாளில் வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை கடைபிடிப்பாரோ, பழக்கமாய்க் கொள்வாரோ, கட்டாயப்படுத்திக் கொள்வாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு வரக்கூடிய சகல நெருக்கடியை விட்டும், அல்லாஹ் தஆலா சகல நெருக்கடியை விட்டும் விமோசனத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். சகல நெருக்கடியை விட்டும் வெளியேறக்கூடிய தலத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான். அது மாத்திரமல்ல, வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினையாத புறத்தில் அவருடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரிஸ்க்ல பரக்கத் தேவையா? பொருளாதாரத்துல அபிவிருத்தி தேவையா? நிம்மதி சந்தோஷம் தேவையா? வாழ்க்கையில இஸ்திக்ஃபாரை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மகான், மிகப்பெரிய ஒரு ஆரிஃப், அல்லாஹ் விளங்கினவர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக பற்றவர்.
இவரிடத்துல அந்த காலத்துல இவர் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள மார்க்கத்தை விளங்கின மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு ஆலிமா இருந்தார். இவரிடத்துல ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிற, யா அபா சயீத், ஏ ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, இன்ன ஸமாஅ லா தும்திர், வந்து சொன்னார்கள், மழை பெய்தில்லை, வானத்திலிருந்து மழை பொழியதில்லையே, பெய்ததில்லையே, மழை இல்லாமல் இருக்குது. ஃபகால இஸ்தக்ஃபிரில்லாஹ், சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். வரஜுலுன் வஜாஅ ரஜுலுன் ஆகர், இன்னொரு மனிதர் வந்து சொன்னார், முறப்பாடு செய்தார், இன்னி அஸ்குல் ஃபக்ர, ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, வாழ்க்கையில மிகவும் வறுமையா இருக்கு, வாழ்க்கையில பரக்கத் இல்லை, செழிப்பில்லை, வறுமையுடைய கோட்டையில் இருக்கிறேன். சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய், இஸ்திக்ஃபார், இந்த இஸ்திக்ஃபார் வாழ்க்கையில கடைபிடியுங்கள் என்பதாக சொன்னார். இன்னொரு மனிதர் வருகிறார், வஜாஅ ரஜுலுன் ஆகர், மூணாவது ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், ஃபகால உதுல்லாஹ யர்ஸுகனி வலத, ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, எனக்கு பிள்ளையுடைய பாக்கியம் இல்லை, புள்ள பாக்கியம் இல்லை, நீங்க அல்லாஹ்விடத்துல எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்க துஆ செய்யுங்க என்பதாக ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல சொன்னதும், ஃபகால இஸ்தக்ஃபிரு, சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க, வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் என்ற அமலை கடைபிடியுங்கள். அடுத்ததாக வஜாஅ ரஜுலுன் ஆகர், இன்னொரு மனிதர் வருகிறார், ஃபகால், சொன்னார்கள், இன்ன புஸ்தானி கத் அஜ்தப, சொன்னார்கள், இதோ என்னுடைய தோட்டத்துக்கு மழை இல்லாமல் இருக்கு, தோட்டத்தில் விளைச்சல் இல்லாமல் இருக்கு, வளர்ச்சி உண்டாயிற்று, பஞ்சம் உண்டாயிற்று, மழையுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. சொன்னார்கள், ஃபகால இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீங்க இஸ்திக்ஃபார் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், 4 பேர்கள், 4 மனிதர்கள் அவர்களுடைய தேவைய, அவர்களுடைய விடயங்களை ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் முன்வைத்தார்கள். அனைத்து விடயங்களுக்கும் சொன்ன ஒரே ஒரு பதில் தான், நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். சோதனையா, பிரச்சனையா, நிம்மதி இல்லையா, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா, இஸ்திக்ஃபாரை கடைபிடியுங்கள், நிலைமை சீராகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அல் ஜாமிஉ லி அஹ்காமில் குர்ஆன் என்ற தஃசீர்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால மிக முக்கியமான ஒரு அமல் இஸ்திக்ஃபாருடைய அமல். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஃபாக் அஸ்ஸதகா வல் இன்ஃபாக் பில் கைர், நலவான விஷயங்கள்ல செலவழியுங்கள், தர்மம் செய்யுங்கள், சதகாக்களை கொடுங்கள். உங்களோட பொருளாதாரத்துல அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். மா நகஸத் ஸதகத்து மின் மாலி, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் தர்மம் செய்வதன் மூலமாக, நல்ல விடயங்களை கொடுப்பதன் மூலமாக, அவருடைய சொத்துல நல்ல விடயங்களை செலவழிப்பதன் மூலமாக அவருடைய சொத்துல பரக்கத் ஏற்படும். ஒருபோதும் சொத்துல குறைபாடு ஏற்பட மாட்டாது, சொத்து குறைய மாட்டாது. புத்தி நாங்க கொடுக்க கொடுக்க எங்கட சொத்துல குறை ஏற்படும் என்று புத்தி சொன்னாலும் மார்க்கம் சொல்லக்கூடிய விடயம்
அங்க பரக்கத்து ஏற்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தர்மமும் எங்களுடைய பொருளாதாரத்தில் செழிப்பையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துகின்றன. அடுத்ததா சொன்னார்கள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியதா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நிச்சயமா சத்தியமா நான் உங்களை தந்த நியமத்துகளை அருள் பார்க்கியங்களை இதை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்துவீர்களே ஆனால் நான் அதை அதிகப்படுத்தி தருவேன். அது மாத்திரமல்ல, நன்றி இல்லாத முறையில் அதை அனுபவித்து நன்றி செலுத்தாத விதத்தில் அதை மறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய தண்டனை மிக கடினமா இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனிடத்தில் எப்பையும் சுக்ரியத் இருக்க வேண்டும், எப்பையும் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து, ரிஸ்கை வைத்து, வாழ்வாதாரத்தை வைத்து நியமத்தை அனுபவிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்துகின்றான். அடுத்ததா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாமல், சிலத்துல் அர்ஹாம் வல் பிர், குடும்ப உறவு சேர்ந்து வாழ்வதன் மூலம் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும், செழிப்புண்டாகும், மன நிம்மதி ஏற்படும், முசீபத்தில் தடைபட்டு போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸிர் ரஹிமஹு. யார் தன்னுடைய பொருளாதாரத்தில், தன்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை விரும்புவாரோ, அபிவிருத்தியை விரும்புவாரோ, செழிப்பை விரும்புவாரோ, தன்னுடைய பொருளாதாரத்தில் அதிகரிப்பை விரும்புவாரோ, மேலும் தன்னுடைய வாழ்நாள் நீடித்து கொடுக்கப்பட வேண்டும், நீண்ட ஆயுள், சாலியான அமல் செய்ய நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட வேண்டும் என்று யாரு விரும்புவாரோ ஃபல்யஸிர் ரஹிமஹு, அவர் அவருடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்லற சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி நம் சமூகத்தில் பார்க்கலாம், குடும்பங்கள் சின்ன பின்னமாக உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான ஒரு துனியாவுடைய பொருளுக்காக வேண்டி உடன் பிறந்த சகோதரி சகோதரனோடு, சகோதரன் சகோதரியோடு, சொந்த தாயோடு, பிள்ளைகள் பெற்றோர்களோடு பேசாம கதைக்காம இருக்கிறதா இருந்தா நம்ம விட துர்ப்பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரத்த பந்து இந்த குடும்ப உறவு இங்க மாத்திரமல்ல, சொர்க்கத்திலும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சேர்ந்து நடக்க வேண்டும். சில இடங்கள்ல பார்க்கலாம், ஒரு கடைக்காக வேண்டி குடும்பம் பிரிஞ்சிருக்குது, ஒரு வீட்டுக்காக வேண்டி வீட்டை சரியா பிரிக்கல, சொத்தை சரியா பிரிச்சு கொடுக்கல, வாப்பா வஃபாத்தாகிவிட்டார், சொத்து முன்ன பின்ன பிரிக்கப்பட்டிருக்குது, குடும்பங்கள் சின்ன பின்னமா போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவுடைய இந்த பொருள்கள் எங்களோட சொந்த ரத்தத்தை உறவை பிரிக்கக்கூடியதா இருந்தா இதுல கயிறு இருக்காது, இதுல சல் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமையில நாம் வியாபாரம் செய்தால், குடும்ப உறவு முறித்த நிலைமையில தொழில் செய்தால் எங்களோட தொழில் அபிவிருத்தி இருக்காது, பரக்கத் இருக்காது, வாழ்நாள்ல பரக்கத் இருக்காது, வாழ்வாதாரத்தில் பரக்கத் இருக்கா, செழிப்பு இருக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இவைகளை இந்த அமல்களை நாம் கடைபிடிப்போம், வாழ்க்கையில் எடுத்து நடப்போம்.
எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.